வணக்கம். நான் தான் உங்கள் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்தர் பேசுகிறேன். நிஃப்டியோட ஷார்ட்டாக ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்கும் இன்றைக்கி அப்படிங்கிறத பார்த்துருவோம். யூஸ்வலாக நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்டில் பொறுத்து தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸோட பியரிஷ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ காலில் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ளஸ் மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் அவங்க இன்றைக்கி மேக்ஸிமம் ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சு விளையாட ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாமல் ரொம்ப லோயர் லெவலில் போயிடாதீங்க. என்ன எடுத்துட்டிங்க உங்கள் ப்ரீமியம் ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட்டு 1 ஹவரில் வச்சு பார்ப்போம். 1 ஹவரில் ரைட் நோ அவங்க புல்லிஷ் மோட் வந்துருக்குறாங்க. இந்த புல்லிஷ் மோட் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரீசன் லோக்கும் இந்த ரீசன் ஹைக்கும் போடுங்க. ஸோ 25,575 டச் பண்ணிட்டு தான் மேலே போகணும். மேலே அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 25,771 தான். சரிங்களா? எஸ்டர்டேயோட ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மேலே போக மாட்டாங்க. அல்லது அந்த 25,575க்கும் 25,529க்கும் இடையில் ஒரு இது அடிச்சுட்டு டவுனில் 25,400 முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மோசமாக போணுச்சுன்னா 25,375 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. கீழே திரும்ப ஓரளவு அவங்க முடிக்க போகிறது 25,600 வச்சு முடிப்பாங்க. அப்படி நடக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி ரொம்ப ஓவராக இருக்கும் வாலட்டிலிட்டி. மந்த்லி எக்ஸ்பைரி நேற்று எஃப்ஐ கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. அவங்க பை பண்ணுறதே அவங்க இந்த மார்க்கெட்டை வாலட்டிலிட்டி பண்ணுறதுக்கு தான் ஸோ பார்த்துக்குங்க. எந்த இடத்துல போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எங்கே இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. என்ட்ரி கிடச்சா மட்டும் எடுங்க. சரிங்களா? இந்த என்ட்ரி நமக்கு இப்போ அப்படி இருக்கிறது இந்த 25,575 தான் இப்போது இம்மீடியட்டு சப்போர்ட் அவங்க சரிங்களா? அங்கேருந்து கீழே தான் மேலே போவாங்க. நீங்கள் எப்போ அவங்க ரொம்ப மேலே போகிறாங்களோ அங்கே மேலே போயிட்டு ஒரு ரெட் கேண்டில் ஒரு 5 மினிட்ஸில் போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு புட் ஆப்ஷன் எடுங்க. ஏன்னா 25,900 புட் ஆப்ஷனுங்கிறது ஸ்டில் வேலிடிட்டி. பட் அதை கீழே இருக்கும் எடுக்கக்கூடாது. எப்போ டாப்பில் நீங்கள் போலிங்கர் பேண்டை யூஸ் பண்ணிக்கிங்க. போலிங்கர் பேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்த போலிங்கர் பேண்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த டாப்பில் இன்னும் அவங்க போகலை. 25,700 கிட்டத்தட்ட 25,800 850 வரைக்கும் போவாங்க. ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் மாதிரி கொடுத்து அந்த இடத்துல போய்ட்டு புட் ஆப்ஷன் எடுத்துருங்க. புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு ரிஸ்க் எடுங்க. நிச்சயம் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. கால் ஆப்ஷன் சைடில் இன்றைக்கி அவ்வளோ சிறப்பாக இல்லை. எவ்வளோ மார்க்கெட்டு ஹையில் போகும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும். மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே உங்களை ப்ரீமியம் காலி பண்ணிடுவாங்க. பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஒன்றும் சிறப்பான செய்தி எதுவும் இல்லை. எல்லாமே பேட் நியூஸ் தான். யூரோப் யூனியன் US டீல் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இன்றைக்கி நிஃப்டியும் ரொம்ப நெகட்டிவ் ஓப்பனிங்கில் இருக்கிறாங்க. காரணம் ஐடி ஸ்டாக்ஸு. அமெரிக்காவோட அந்த US டீல் இன்னும் கிளியராக முடியல. ஸோ எந்த ஒரு செய்தியும் தெளிவாக இல்லாத சூழ்நிலையில் மார்க்கெட்டில் நமக்கு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட் போகுதுன்னா அது ஜஸ்ட்டு ஃபார் ட்ராப்பாக தான் இருக்கும். எச்சரிக்கையாக ட்ரேட் பண்ணுங்கள். கவனமாக இருங்க. ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் கூட தப்பு இல்லை. ட்ரேட் பண்ணி கேபிட்டல் லாஸ் பண்ணாதீங்க சரிங்களா? நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷன் சொல்கிற மாதிரி என்ட்ரி கிடச்சா மட்டும் எடுங்க. இல்லைன்னா தேவையில்லை. இன்றைக்கி நமக்கு வேடிக்கை தான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.